அவர் கொஞ்சம் ஓட்டு வரும், ஒன்றுமே சீட்டு வராதுன்னெலாம் பேசிகிட்டு இருந்தாங்க எல்லா இதுலேயும். ஜேர்னலிஸ்ட் நம்ம பத்திரிகையாளர்கள்லாம் அதான் இம்ப்ரெஷன், நியாயமான இம்ப்ரெஷன் தான் அப்போது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு இயக்கம் கிடையாது, வெறும் ஃபேன் கிளப்ஸ் இருந்தது. அங்கே பல ரூரல் ஏரியாஸில் இவங்க யாருமே கிடையாது, கேண்டிடேட்ஸ் கிடையாது. இவராக இது பண்ணது தான், இது டெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கிடையாது. அதனால் அந்த மாதிரி இம்ப்ரெஷன் ஒன்றும் தவறு இல்லை முதல்ல ஆனால் அது போலிங் டே கிட்ட வர வர வேறு மாதிரி ஒரு இன்புட் வந்தது. மெஜாரிட்டி ஜேர்னலிஸ்ட்லாம் கேட்டிங்கன்னா ஓட்டு வரும், சீட் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு யூனிக் எலெக்ஷன் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு சேஞ்ச் இருக்குது. குழந்தை கேட்குது, சரி போய் போட்டு வருவோன்ட்டு போட்டு வருவாங்க. இது சரியான அரசியலா? சில பேர் அந்த மாதிரி நடக்கலாம், ஆனால் அதுதான் யதார்த்தமாக அதுதான் அமைஞ்சிரும்னு சொல்ல முடியாது. இப்போது எக்ஸிட் போலோடைய ரிசல்ட்டை எந்த அளவுக்கு நம்ம நம்பலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஒரு கட்சிக்கு 180 வருதுன்னு வச்சுக்கோங்க, 80 கொஞ்சம் அதிகம், அது 175 குறைச்சிடலாம், ஒரு 160 குறைச்சிடலாம் அப்படின்னு கை ஊறும். ஆனால் எக்ஸிட் போல்ஸ் இப்போ பண்ணுறது, இந்த பெட்டிங் சைட்ஸ் இருக்குல்ல, அதை பார்ப்பாங்க. பிரணவ் ராய் ஸ்டடி பண்ணிருக்காரு. ஓகே, அமெரிக்காலலாம் போல்ஸை விட அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்கின் இன் த கேம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு சொந்த நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அது பெட் பண்ணுறதுல கரெக்டாக பெட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் இதில் திமுக. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு என் ராம் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல், இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தல்களிலிருந்து ஒரு வகையில் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன், வித்தியாசப்பட்டு இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தல்கள் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு அந்த முடிவுகளை கணிக்க முடிவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இந்த கட்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டினா ரெண்டுமே க்ளோஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா இந்த கட்சி கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான கணிப்புகள் அப்படின்றது ரொம்ப எளிதாக இருந்தது. அது சாத்தியமாகவும் ஆச்சு, அதற்கு பிறகு அது நடக்கவும் செஞ்சது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பலராலும் கணிக்க முடியாது, முடிவை கணிக்க முடியலை அப்படின்னு எல்லாருமே ஓப்பனாக சொல்கிறாங்க. அதற்கு காரணம் எல்லாருக்கும் தெரிந்த வகையில் இது மூன்றாவது ஒரு பார்ட்டியாக விஜய் அவர்களுடைய தாவேகாவினுடைய வருகை. இப்போது நான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கேட்குறேன், இது மாதிரி இதற்கு முன்னர் நடந்த சட்டமன்ற தேர்தல் ஏதாவது இந்த அளவுக்கு டஃப் கான்டெஸ்டாக இருந்துச்சா, கணிக்க முடியாமல் இருந்துச்சா, இல்லை இது என்னோட பெர்செப்ஷன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இல்லை இது ஈஸி கணிக்க முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், கணிக்க முடியுது தான். இந்த இதில் இது வித்தியாசம் இருக்கலாம். இமேஜின் பண்ணி பாருங்க, இவங்க ரஜினிகாந்த் வந்திருந்தாருன்னா ஒரு கட்சியோட, அப்போ ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் இருந்திருக்கும்ல, இதை விட பெரிய ஃபோர்ஸ் கூட இருந்திருக்கலாம், தெரியல, நமக்கு சொல்ல முடியாது. வாட் மைட் ஹவ் பீன் என்ற அந்த பிரச்சனை இதில். ஆனால் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு இதில் திமுக வின் பண்ணணும்னு நினைக்கும் போது அதிமுக வின் பண்ணியிருக்கு அந்த இதில். அதே மாதிரி 2009 இந்த லோக்சபா இதில் எல்லாம் ஜெயலலிதா தான் நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்தது திமுக வந்தது, அதுக்கப்புறம் மாறி போச்சு. அது மாதிரி நிறையா இதை விட இன்னும் க்ளோஸாக இருக்கிற இதெல்லாம் இருந்திருக்கு பார்த்தது. தப்பாக நிறைய பேர் தப்பாக சொல்லுவாங்க. ஒரு வித்தியாசம் என்னன்னா சோஷியல் மீடியாவில் எல்லா போலையும் பண்ணி எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, அஸ்ட்ராலஜர்கள் உள்பட, இது ஜோசியக்காரன் உள்பட இது பண்ணுறான். அதனால் ஒரே குழப்பம் ஏற்பட்டுருக்கு. ஆனால் போல்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ டீகோடர், பிரணவ் ராய் நடத்துகிற டீகோடரில் போலோ போல்ஸ்ன்னு போடுறாங்க. போலோ போல்ஸில் பெரிய சயின்ஸ் கிடையாது. ஏன்னா ரொம்ப சிறந்த போலுக்கும் ஒரு யூஸ்லெஸ் போலையும் எல்லாம் சேர்த்து ஆவரேஜ் பண்ணி போடுவாங்க போலோ போல்ஸ். நீங்க சொன்ன மாதிரி ப்ரொபகண்டா போலையும் சேர்த்து அதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் ஒரு அளவுக்கு மெஜாரிட்டி ஆஃப் போல்ஸ் எக்ஸப்ட் தி புவர் ப்ரோபகண்டா போல்ஸ், அவன் தெரியும் அவனை நம்ப முடியாதுன்னு. அது அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா எல்லாம் திமுக அணி தான், திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அணி தான் ஈஸி டிசைசிவாக வின் பண்ணோன்னு. எதில் குழப்பம் இருந்ததுன்னா இது டிவிகேக்கு எவ்வளோ கிடைக்கும்னு. அவர் கொஞ்சம் ஓட்டு வரும், ஒன்றுமே சீட்டு வராதுன்னெலாம் பேசிகிட்டு இருந்தாங்க எல்லா இதுலேயும். ஜேர்னலிஸ்ட் நம்ம பத்திரிகையாளர்கள்லாம் அதான் இம்ப்ரெஷன், நியாயமான இம்ப்ரெஷன் தான் அப்போது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு இயக்கம் கிடையாது, வெறும் ஃபேன் கிளப்ஸ் இருந்தது. அங்கே பல ரூரல் ஏரியாஸில் இவங்க யாருமே கிடையாது, கேண்டிடேட்ஸ் கிடையாது.
இவராக இது பண்ணது தான் இது டெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கிடையாது. அதனால் அந்த மாதிரி இம்ப்ரெஷன் ஒன்றும் தவறு இல்லை முதல்ல வந்து. ஆனால் அது போலிங் டே கிட்ட வர வர வேறு மாதிரி ஒரு இன்புட் வந்தது. அதாவது எல்லா ஃபேமிலிஸ்லேயும் சில்ட்ரன், ஸ்கூல் சில்ட்ரன், எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ், 3 வயசு அவருடைய ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலியில் 3 வயசு பையன் வந்து விஜய் தான் பார்த்துட்டு ஒரு ரூரல் ஏரியாவில். அதனால அது ஒரு மாறித்து அந்த இது. அது யாரும் எதிர்பார்க்கல. அதாவது அவ்வளோ யூத் எப்படி அட்ராக்ட் ஆனாங்க இதில். அவ்வளோ அந்த ஸ்கூலில் ஓட்டெல்லாம் இல்லாதவங்க அவங்க வந்து அவங்க பெற்றோர்களையும் அவங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா அவங்கள வந்து நீங்கள் தான் ஓட் பண்ணோன்னு வற்புறுத்தினாங்க. அதனால அது ஒரு ப்ரெஷர் இருக்கு, அந்த மாதிரி நடந்துடும் போல் இருக்குலாம் தகவல் வந்தது. ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர் பல இது சாதாரண இதில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து வெதர் இட் வில் டிரான்ஸ்லேட். ஆனால் பார்த்தா அது ஒரு சீரியஸ் ஃபினாமினன் மாதிரி தான் தெரியுது. விஜயோடைய கவர்ச்சி, அந்த ஸ்டார் அப்பீல், இது நல்லதா வேற, அது வேற விஷயம். ஆனால் அது ஒரு சேஞ்சை ஏற்பட்டு இருக்கு, டவுட்டே இல்லை. வெறும் சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, சில போலிங்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ரொம்ப சிங்கிள் டிஜிட் தான் கொடுத்துருந்தாங்க விஜய்க்கு. இதில் அது கொஞ்சம் அதிகரிச்சுக்குன்னு நினைக்கிறேன் இப்போ. சரி, இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பார்ட்டி, 2 பார்ட்டி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்னீங்க பத்திரிகையாளர்களை பொறுத்தவரை அவங்களுடைய கணிப்பு அப்படின்றது எப்படி இருந்ததுன்னு. அப்போ இந்த பார்ட்டிஸும், நான் சொல்றது திமுக அதிமுக, இந்த 2 பார்ட்டியுமே வந்து விஜயை சரியா கணிக்க தவறிட்டாங்களா? அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கூட விஜய் இவ்வளோ ஓட்டு வாங்குவாரு. குறிப்பாக பார்த்தோன்னா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய அரசினுடைய மெக்கானிசம் எல்லாத்தையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் கூட அதுக்கு இருந்திருக்கு. அப்படின்ற போதும் கூட விஜயை சரியாக கணிக்க தவறிட்டாங்களா, இல்லை அது கணிக்க முடியாத ஒரு ஃபினாமினா? டிஃபிகல்ட், அவங்களை பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா யாரும் எதிர்பார்க்கல. எதர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இல்லை புதுசாக வந்து பேசுகிறவங்க, சோஷியல் மீடியா, யாருக்கும் அது கணிப்பு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். முடியாத விஷயம்னு நினைக்கிறேன். போல்ஸ்டர்ஸே முடியாது, பொலிட்டிக்கல் அனலிஸ்டால முடியாது. அந்த மாதிரி பல இது நேரத்தில் நடந்திருக்கு. சர்ப்ரைஸ் ரிசல்ட் வரும். இப்போ எமர்ஜென்சி போது தெரியும். அஃப்கோர்ஸ் அப்போ வந்து போதுமான இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் அவ்வளோ பெரிய காங்கிரஸை வந்து அவ்வளோ பெரிய தோல்வி அடையக்கூடிய இது யாரும் எதிர்பார்க்கல. 1977 எலெக்ஷன் அதே மாதிரி இங்கேயும் சர்ப்ரைசஸ் நடந்திருக்கு. இப்போ 1989 எலெக்ஷன் நாங்கள் ஒரு போல் பண்ணோம், அது திமுக வின் பண்ணாங்க. 4 கார்னர்ட் ஃபைட் இது. அதாவது திமுக, ஜானகி அபிஷியல் டிஎம்கே, ஏஐடிஎம்கே, ஜெயலலிதாவோட ஏஐடிஎம்கே, காங்கிரஸ் 4 தனியா நின்னாங்க அந்த இதுல. அப்போ காங்கிரஸ் தலைவர்கள் ராஜ்பவன்ல வந்து என்ன கான்டாக்ட் பண்ணாங்க. நாங்க ஒரு போல் பண்ணோம், ஆப்ட் ரிசர்ச் குரூப்னு. அப்போ ரகுராம்னு அவர் வச்சு அப்போ பண்ணோம். ஒரு சரியான போல் தான், ஒரு ஆனஸ்ட் போல். அது சரியான சாம்பிள், இந்த வெயிட்டேஜ் எல்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி போலிங்க தமிழ்நாட்டில் ஆனதுன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க ஹங் அசம்பிளி வரும், நாங்க தான் கிங் மேக்கர் அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸ் சொன்னாங்க. அந்த பெரிய தலைவரே, ஒரு ஒன் ஆஃப் த டாப் லீடர்ஸ் சொன்னாரு. நான் வந்து அவங்களுக்கு எல்லா தகவலையும் கொடுக்கல, நாங்கள் போல் பண்ணிட்டோம். ஆனால் சொன்னோம் இது வந்து உங்களுக்கு சான்ஸே இல்லை, ஹங் அசம்பிளி மட்டும் பிரச்சனை, அது நோ கொஸ்டின். பெரிய அளவுக்கு 2/3 விக்டரி டிஎம்கேக்கு வந்துடுவாங்க. அது எப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட்ல 4 சக்திகள், 4 அணிகள், 4 கட்சிகள் ஃபைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல நம்பர் 1 இது பார்ட்டிக்கும் 2வது இதுக்கும் ஒரு 7-8-6% பாயிண்ட் வித்தியாசம் வந்ததுன்னா பெரிய அளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்கும் சீட்ஸ்ல. எல்லாருக்கும் க்ளோஸா ப்ரொபோர்ஷனட்டா கிடைக்காது. ஒரு பார்ட்டி பெரிய அளவுக்கு இடங்கள்ல வெற்றி பெறும். ஆமா, ஆமா. அது அப்ப அந்த போல்ல அதை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த விஷயத்த. அதுதான் நடந்தது. கலைஞர் சொல்லும்போது அவரே நம்பல. கலைஞரே நம்பல. இவ்வளவு வரும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கல. 2/3 மெஜாரிட்டி வந்தது. அப்புறம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அது வேற கதை. அதனால அது ரிப்பீட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? நிறைய சர்ப்ரைஸ். அதனால தான் ஹங் அசெம்பிளி வரது சான்ஸே இல்லை. சரி, 89 ரிப்பீட் ஆகுமா 2026ல? 89 ரிசல்ட் குட் சான்ஸ். இப்ப வேற மாதிரி. அன்னைக்கு விஜய் மாதிரி யார் இருந்தாங்க? ஜெயலலிதாவா? ஜெயலலிதா ஒரு லேட்டர் ஆன் ஷி பிகேம் எ பிக் லீடர். ஆனால் அன்னைக்கு எமர்ஜிங் பல கஷ்டங்களை சமாளிச்சுட்டு தானே வந்தாங்க அங்க இதுல. அதனால
அதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சர்ப்ரைஸுக்கு. ஓகே, சர்ப்ரைஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி கான்டெஸ்ட் ஒரு அளவுக்கு இப்போ இருக்கு. ஃபோர் கார்னர்ட் சீமானு சேர்த்திங்கன்னா, ஏன்னா அவர் இக்னோர் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்டெடியாக வச்சிருக்காரு. இப்போ குறையும் தான் எல்லாம் சொல்கிறாங்க இதில். அதனால சர்ப்ரைசஸ் எவ்வளோ இருக்குது. அதனால இது ஒரு யூனிக் எலெக்ஷன் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு சேஞ்ச் இருக்குது ரீசன்ட். இதில் எதிர்பார்க்காத அளவுக்கு அவருடைய கவர்ச்சி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவரோட அந்த கேம்பெயின் மெத்தட் இருக்குல்ல, நீங்க சொன்னீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தை கூட அவங்களுடைய அப்பா அம்மாவை வந்து 3 வயசு குழந்தை ஓட்டு போடுறதுக்கு வலியுறுத்துறாங்கன்ட்டு. அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே என்னன்னு தெரியாது, அரசியல்னா என்னன்னு தெரியாது. சில பேர் வந்து ஒரு எமோஷனல்ல குழந்தை கேட்குது, சரி போய் போட்டு வருவோன்ட்டு போட்டு வருவாங்க. இது சரியான அரசியலா? டைமா இல்லை அது. நம்ம அதனால மக்களை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன். பீப்புள்ஸ் இந்த மாதிரி பல அனெக்டோட்ஸ் இருக்கும். சில பேர் அந்த மாதிரி நடக்கலாம். ஆனால் அதுதான் யதார்த்தமாக அதுதான் அமைஞ்சிரும்னு சொல்ல முடியாது. இப்போது 4th மேலே தெரியும். அண்ட் அது ஒன்று தானா இல்லை வேற ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா யங்ஸ்டர்ஸ்? அதாவது இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. அதில் பல பார்ட்டியில் காங்கிரஸ் உள்பட ஓல்டு பீப்புள் டாமினேட் பண்ணுறாங்க அந்த அப்படின்னு ஒரு இது இருக்குது. பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா அதே தான். பல இதில் விட மாட்டாங்க. இதில் எல்லா கட்சிகளும் அந்த மாதிரி இருக்காங்க. இதில் நாங்கள் வெறும் தலைவர்கள் மட்டும் சொல்லலை, வேரியஸ் மினிஸ்டர்ஸ் ஆர் ஃப்ரண்ட் லைன் லீடர்ஸ் அதை விடாத வச்சுருக்காங்க. ஒருவேளை அதுக்கு ஒரு மாற்றம் வேண்டும்னு ஒரு ஃபீலிங் இருக்கா அடியில், அதை வந்து ஒரு நியூ ஃபேஸ் வந்து இருக்கிறாங்களா? அதனால் அது ஒரு இருக்கும். அந்த ஜென்சிலாம் சொல்கிறாங்கல்ல, அது அந்த மாதிரி வரக்கூடிய இங்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே ஒரு பெரிய இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தாலும் பங்களாதேஷ்லேயோ ஒரு நேபாளில் பார்த்தா அவங்க அங்கே ரொம்ப கிரைசிஸ், ரொம்ப மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கு. அந்த இதில் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்க. பல இதில் அங்கே வந்து நேபாள், பங்களாதேஷில் அவங்களை ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிடுது. ஒரு ரெகுலர் பார்ட்டி வந்து பிடிச்சிட்டாங்க, ஒரு நியூ ஃபேஸ், ஒரு யங்கர் ஃபேஸ். அதனால் அவங்களுக்கு பெரிய அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் நேபாளில் வந்துட்டாங்க இதில் சஸ்டெயின் பண்ணி. அதனால் மெக்கானிக்கலாக அங்கே இருக்கிறதா இங்கே வரணும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கா, ஒரு டெண்டன்சி இருக்கா? ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து வேறு, அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் வேறு, ஒரு எங்களுக்கு வேண்டிய லீடர்ஸ் வேணும். அதில் சினிமா ஆளுங்களை இது பண்ணிடுறாங்க. அது ஒரு நல்லது. நம்ம சொல்லி என்ன யூஸ்? வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். இன்னும் ஆழமாக போய் வி ஹேவ் டு அசஸ். மக்களை குறை சொல்ல முடியாது. இவங்க சரியா ஒர்க் பண்ணியிருக்கணும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா இருக்கட்டும், இல்ல சமூக இயக்கங்களா இருக்கட்டும், அதுலேருந்து ஒரு படிப்பினை இருக்கலாம். பிரிங் இன் யங்கர் ஃபேஸஸ். அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தா கட்டாயம் அது பண்ணுவார்னு நினைக்கிறேன். வில் பிரிங் இன் இதில் அவர் வரதே எனக்கு டவுட்டே இல்லை. சிஎம்மாக வந்துடுவார் இதில். அவருக்கு அதில் அந்த லெசன் வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து இப்போ பளிச்சுன்னு வெளியில் தெரிகிற மாதிரி நடக்கலாம். இந்த கணிப்பு சரியாக இருந்தால், அதாவது விஜய் எதிர்பார்த்ததை விட டிவிக்கு சீட் வரும் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஏஐடிஎம்கே, கீழே தள்ளிவிடுவாங்க, தள்ளப்படும். அது நடந்தால் இந்த தீசிஸுக்கு அது ப்ரூஃப் என்று சொல்லலாம். அதாவது நீங்க சொல்வது பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தை விஜய் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிக்க முடியுதா அவங்களால? ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னாங்க வெறும் 10% ஆரம்பிச்சாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் 7% ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 10% ஓட்டு வாங்குவாருனாங்க. அப்புறம் 15% வாங்குவாங்க. 15% வாங்கினாலும் கூட சீட்டா கன்வெர்ட் ஆகாதுன்னாங்க. அதுக்கு பிறகு விஜய் மட்டும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கும் பொழுது கன்சிடரபிள் சீட்ஸை வந்து தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அடுத்த கேள்வி ஆட்டோமேட்டிக்கா எழுது. யாரினுடைய இடங்களை அவர் வந்து வென்றெடுக்க போறார்? 2ஆம் இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதிர்கட்சியாக உட்காருவதற்கு வாய்ப்பு இருக்கா? அந்த அளவுக்கு போகுமா? அது போனா பெரிய அப்செட் தான். 2வது போனா ஃபீல்ட்ல இருந்த பல பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கூட அது இந்த ஏரியாஸ்ல அவர் 2வது இடத்துல இருக்காருன்னு சொன்னாங்க. முதல்ல சொன்னாங்க பிகினிங்லயே. அது சில இன்ஃபர்மேஷன் வந்தது நமக்கு. இந்த இதுல டிஎம்கே லீடர்ஸ் கூட சில பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அது ஒன்லி ஒரு கெஸ் மாதிரி இருந்தது. இப்போ அது ஆனால் எல்லா இடத்துலையும் வருமாங்கிறது இன்னும் தெரியாது, அது கெஸ் பண்ண முடியாது. அப்புறம் நீங்க பெர்செப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிங் சைட்ஸ் இருக்குல்ல, அதை பார்ப்பாங்க. பிரணவ் ராய் ஸ்டடி பண்ணிருக்காரு அமெரிக்காலலாம். போல்ஸை விட அது கரெக்டா இருக்கும். ஏன்னா ஸ்கின் இன் த கேம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு சொந்த நலத்தை
இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அது பெட் பண்ணுறதுல கரெக்டாக பெட் பண்ணுவாங்க. கரெக்டாக பெட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் இதில் திமுக 76%, 76%. ஓகே. அதிமுக 12, ஓகே. விஜய் 12. அதுதான் கிடைச்ச அந்த பாலி மார்க்கெட் என்ற ஓ. அது வந்து அந்த தகவல் கூட வந்தது பல இதில். லேட்டஸ்ட் அது ஓகே. 12-76. ஓகே. அப்ப செகண்ட் பிளேஸ்க்கு ஒரு இது டஃப்பான நான் காம்படிஷன். ரெகுலராக பார்த்துட்டு இருக்கும்போது 70 குறையவே இல்லை திமுக ஃப்ரம் த பிகினிங். ஃப்ரம் தி பிகினிங். இந்த பெட்டிங் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன், ஓகே. அந்த ட்ரேடர் சென்டிமெண்ட்னு சொல்லுவாங்க, பெட்டர் சென்டிமெண்ட், ஓ. அவன் எதிர்பார்ப்பு, அவங்களுடைய விருப்பம் அதெல்லாம் இருக்கும். திமுக வெற்றி பெறும்னு 76% பேர் பெட் கட்டியிருக்காங்க. பெரிய பெட் கட்டிருக்காங்க. பெரிய பெட் கட்டியிருக்காங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் சைட்டு. ஓகே. அப்ப செகண்ட் பிளேஸுக்கு ஒரு டஃப்பான காம்படிஷன் இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் நம்பர்ஸ் தான் இது. இந்த இதற்கு இது பொருந்துமா அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு பெர்செப்ஷனு தெரியுது, எதிர்பார்ப்பு என்னன்னு. சார், இப்போ அடுத்த 2 நாட்கள்ல நாளை மறுநாள் வந்து எக்ஸிட் போல் வெளியாக இருக்குது. எக்ஸிட் போலோடைய ரிசல்ட்டை எந்த அளவுக்கு நாம நம்பலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப நம்ப முடியாது. அந்த சிஎஸ்டிஎஸ் லோக்நீதி அவங்க வந்து போஸ்ட் போல்னு பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் நம்பலாம். அது இண்டூவில் கூட போட்டிருக்கோம் ரொம்ப நாளா. ஓகே. இந்த இதில் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு ஓட்டர்ஸை தான் அனுப்புவாங்க. போய் வீட்டில் ஓட் பண்ணவங்கள போய் கேட்பாங்க, பல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதில் பண்ணி ஒரு அளவுக்கு தெரியும். ஆனால் அவங்க கூட போன தடவை தவறாக போச்சு. நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற 2024. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போல் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அது வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து பயம் இருக்கும். இது ஆளும் கட்சி அந்த டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு இது பிடிக்காது, நமக்கு வந்து வில் கெட் இன் டு ட்ரபிள்ங்கிறதுல அட்ஜஸ்ட் பண்ணிடுவான். இல்லைன்னா அவங்களாவே ஜெனுவின் ஆனஸ்டாகவே அவங்க வந்து இருக்கிறவங்க சொல்லுவாங்க இது நடக்காது, சும்மா இது எக்ஸாஜரேஷன், அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபேட்டல் என்று சொல்லலாம். அது பண்ணக்கூடாது. ஐதர் இந்த மெத்தடை ஃபாலோ, இந்த போலில் வந்த மெத்தட், அந்த மெத்தடை சொல்கிறது முக்கியம். இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி சாம்பிள் எடுத்தோம், இந்த மாதிரி கேள்வி கேட்டோம், இந்த மாதிரி பதில் வந்தது, இந்த பல கேள்விகளுக்கு இந்த முரண்பாடு இருக்குது, அவங்கள அதில் இட் வில் மேக் நோ சென்ஸ், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இது கொடுக்குறோம் நாங்கள். இது இந்த ஒரு எஸ்டிமேட்டை கொடுக்குறோம். இது அது இருந்தால் அப்படியே அதை கொடுக்கணும். இப்போ வந்து இந்த ஒரு கட்சிக்கு வந்து அந்த அணிக்கு வந்து 165 வருது, 180 வருதுன்னு வச்சுக்கோங்க. 80 கொஞ்சம் அதிகம், அது 175 குறைச்சிடலாம், ஒரு 160 குறைச்சிடலாம் அப்படின்னு கை ஊறும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு. அது அந்த மாதிரி பார்த்துருக்கேன் போல்ஸில். ஆனால் எக்ஸிட் போல்ஸ் இப்போ பண்ணுறது, ரெண்டாவது உண்மையை சொல்லுவாங்களான்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் சொல்ல பயம் இருந்ததுன்னா, ஸோ அதிகாரத்தில் இருக்கிறவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்கலாம். அதுவும் ஒரு இது. எக்ஸிட் போல்ஸ் அமெரிக்காவில் கூட நிறைய தவறாக போயிருக்கு. ரெண்டாவது இங்கே பயஸ்டே, இங்கே ப்ராபகேண்டா போல்ஸ் இருக்கு. அது எவ்வளோ 2 நாள், இது வேஸ்ட் ஆஃப் டைம். அது 29th 4th தெரிஞ்சிடும். ஒரு 3 நாள் மேக்கிங் தம் ஃபீல் குட். ஓகே. அந்த மாதிரி வரும். ஆனால் இது வரைக்கும் போல்ஸ் வந்தது, போல்ஸ்லாம் டிஎம்கே தானே கொடுத்துருக்காங்க. அதனால எக்ஸிட் போல்ஸ் பண்றவங்க டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த இதில். சரி, இப்போ பர்சனலாக உங்களை பொறுத்த வரைக்கும் நோ அங்க அசெம்பிளி டிசிசிவான ஒரு வெற்றி அப்படின்றது திமுகவுக்கு இருக்கு. தனிப்பெரும்பான்மையோட கூட்டணிகளுடைய பலம் இல்லாமலே அவங்க தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ 2ஆம் இடம் அப்படின்னு வரும்பொழுது அது ஒரு டஃப் கான்டெஸ்ட் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி விஜய் அவர்கள் ஒரு குறைந்தபட்சமான ஒரு வாக்கு சதவீதம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் இடங்களை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கா? உங்களோட பர்சனலா நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சில போல்ஸ்டர்ஸ் வந்து அது இருக்குங்கிறாங்க. ஆனா மெஜாரிட்டி ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கேட்டீங்கன்னா ஓட்டு வரும், சீட் வராது அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒரு கணிப்பு இதில் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட அதிகமாக வரும் தான் சொல்றாங்க, பல மடங்கு அதிமுகவோட. அது அது சொல்ல முடியாது. ஓகே. இல்ல அதிமுக பலமாக இருக்கக்கூடிய பகுதி, அதாவது விஜய்க்கு ஒரு 20% அது ஓட்டு வந்ததுன்னா அது அர்பன் ஏரியாஸ்ல அதிகமா இருக்கும், அங்க கொஞ்சம் சீட்டு கிடைக்கலாம். ஆவரேஜ் தானே இது. இது ரூரல் ஏரியாஸ் ஒண்ணுமே இல்லாத இருக்கலாம் இந்த இதுல. ஆனா 30% வந்ததுன்னா அப்போ ஒரு கணிசமான ஒரு சீட்ஸ் கிடைக்கும். செகண்ட் வர வாய்ப்பு இருக்கு. அது இதுக்கு சொல்றேன், ஆர்குமெண்ட்டுக்கு. 30% இதுல சில urban ஏரியாஸ்ல அதுக்கு மேல கூட வரலாம். ஆனா திமுக 40க்கு மேல வந்துடும், திமுக அணி இந்த இதுல செகண்ட் பிளேஸுக்கு. ஆனா அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அப்ப அவங்க தானே அதிமுக
இன்னைக்கு அதிமுக ஆப்போசிஷன் பார்ட்டி, எஸ்டாப்ளிஷ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி இப்போ இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில். அதுக்கு முன்னால் ஆளும் கட்சி. இப்போ வந்து இவங்க அதிமுக டிவிகே வில் பிகம் தி நியூ ஏஐடிஎம்கே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை கைப்பற்றுவதற்கு அப்படின்றதுக்கு பாஜக இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கதான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு கூட நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்தில் ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய ராஜ்யசபா உறுப்பினர்களை இன்னைக்கு பாஜகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அவரோட வேலையை மகாராஷ்டிராலையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறதா தகவல் வருது. ஸோ பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்டோபஸ் கரங்கள் வைத்திருக்குது. அதனால எல்லாத்தை பற்றியுமான ஒரு கணிப்பு பாஜகவுக்கு இருக்கு. பாஜகவே விஜயை கணிக்க தவறிச்சா, இல்லை பாஜக கணிச்சிருச்சு விஜய் இந்த அளவுக்கு வாக்குகள் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுச்சா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? விஜயோட வளர்ச்சியை பாஜக விரும்புதா? பிஜேபி தலைவர்கள் அவர் தனியாக நிற்கிறது தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இதில். ஆனால் இந்த கேம்பெயின் வர நீ அணுகும்போது அவரை கொஞ்சம் இழுக்க பார்த்தாங்கிறது தான் தெரியுது. இந்த ப்ரெஷர் போட்டு டெல்லி கூட்டு வார்ன் பண்ணாங்க, என்ன பண்ணாலும் காங்கிரஸோட சேராதீங்கன்னு சொன்னாங்க அப்படின்லாம் தகவல் வந்தது. அதனால அவங்க இவ்வளோ எதிர்பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். அவங்களே தவறிட்டாங்க. இதில் டீலிமிட்டேஷனில் தவறின மாதிரி கணக்கு தப்பாக போட்டாங்கல்ல மாதிரி. ஆனால் விஜயை வந்து தனியாக நின்னா ஒரு டெஸ்ட் மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அவர் அதிமுக பாஜகவுக்கு இது ஒரு தோல்வி தான். இந்த என்ன வந்தாலும் அது கேரண்டி பண்ணலாம், ஒன்றுமே வராது இங்கே இதில். அதிமுக வந்து கைப்பற்றி அவங்க சொல்றது அவர் வந்து ரெசிஸ்ட் பண்ணாரு இபிஎஸ், அதுல சந்தேகமே இல்லை. அவருக்கு பிடிக்கல இவங்களோட போறதுக்கு, பிஜேபியோட போறதுக்கு. விஜயோட போலான்னு தான் பார்த்தாரு போல் இருக்கு முதல்ல அப்படின்னு பேச்சு இருந்தது அப்போ. ஆனா இவங்க விடல, பிஜேபி விடல. ஏன்னா அவருக்கு பல வீக்னஸ் இருக்குல்ல அவங்க கட்சியில, அதனால விடல. ஆனா ஓரளவுக்கு பிஜேபியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. 37 சீட்ஸா பிஜேபி இதுல. ஆமா 27. அதனால அவர் கொஞ்சம் புஷ் பண்ணிருக்காரு, புஷ் பேக் இருந்திருக்கு, அதுல இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு கணிப்பு அவர் புரிஞ்சிட்டாரு, இவங்களோட போறது நமக்கு வேஸ்ட் அப்படின்னு வராதுன்னு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லீடர் தானே அந்த இதுல இபிஎஸ். அதனால இப்போ விஜய் இவ்வளோ இருந்தால் அது அவங்களுக்கு ஒரு பேஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனால் பிஜேபி தே ஹவ் கான் பேக்வேர்ட்ஸ் இந்த இதில். தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் பீகாரில் சீஃப் மினிஸ்டர் இதை பிடிச்சிட்டாங்க. அதுதான் அவங்க பிளான். ஆனால் இங்கே வர முடியல. இல்லை, இது ஒரு ஃபோர்ட்ரஸ். ஆனால் விஜய் இந்த மாதிரியான ஒரு பிரதானமான ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்தாருன்னா பாஜகவோடு மிங்கிள் ஆகிறதுக்கு, பாஜகவினுடைய கொள்கையோடு அவருடைய கொள்கையை இணைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கா? அது நமக்கு அது கேர்ஃபுல்லாக ஆராய வேண்டும். ஏன்னா என்ன ஸ்டாண்ட் எடுத்தார், கடைசியில் போகலை அவர். அது அவருக்கு அது கிரெடிட் கொடுக்கணும். ஓகே, பிஜேபியோட போகலை அங்கிருந்து. இது ப்ரெஷர் இருந்திருக்கு அப்படின்னு தான் அந்த தகவல். எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு சினிமாவில் இருக்கிறவங்கள என்னென்னோ பண்ணலாம் அவங்க. இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் கூட ஏற்கனவே இருக்குது. அப்புறம் இந்த ஃபில்மை ரிலீஸ் பண்ணல இதில். ஆனால் கேம்பெயினில் யாரை தாக்குனாரு? மெயினாக டிஎம்கே தான். கடைசியில் பிஜேபி எதிராக அதை பேசியிருக்காரு. அதிமுகவையும் கொஞ்சம் அதை திட்டிருக்காரு, இந்த இதில் பேசியிருக்காரு. அதை தவிர கேம்பெயினில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி டிஎம்கே கட்சியாக தான் அட்டாக் பண்ணார், கேம்பெயின் பண்ணார். அதனால எனக்கு டவுட் நிற்பாரான்னு. அவங்க வந்து ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா பணிஞ்சிருவார். அந்த ஸ்ட்ரென்த் அவருக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவினுடைய நிலைமை என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? எவ்வளோ சீட்ஸ் வருது, எவ்வளோ ஷேர் அது போட்டு வருதுங்கிறத பொறுத்து இருக்கு. ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா சில பேர் கணிப்பு அவங்க சொல்ற மாதிரி அப்போ வந்து உள்ளே ரிவோல்ட் வரும். த நைவ்ஸ் ஆர் அவுட்னு ஒரு இன்டர்வியூ சொன்னேன். அங்கே பல பேருக்கு அங்கே ரொம்ப பிரிஞ்சு போய் தலைவர்கள்லாம். ஏன்னா இவர் வந்து ரொம்ப அசால்ட் பண்ணுறாரு அதிகமாக எல்லாரும். தானா ஜெயலலிதா மாதிரி இருக்கு. அது அவங்களுக்கு கொஞ்சம் ரிசன்ட்மெண்ட் இருக்கு வேற தலைவர்களுக்கு. கீழே எப்படி இருக்குன்னு நான் சொல்லலை. இந்த தலைவர்கள் அந்த பேரு கூட பல அடிபடுறது பல இடத்துல. அது இங்கே நம்ம ஸ்பெகுலேட் பண்ண தேவையில்லை. செங்கோட்டையும் வெளில வந்துட்டாரு, ஏன் வந்தாரு? அதனால நம்பரை பொறுத்து இருக்கு. அவங்க வந்து விஜய் வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அதிமுக தான் செகண்ட்ன்றதா ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம் அவர்.
ஆனால் ரொம்ப குறைஞ்சதுன்னா இப்போ 2021 விட குறைஞ்சதுன்னா எல்லா எலெக்ஷன்லையும் தோத்துருக்காரு அப்படிங்கிற பேர் தான் வந்துடும். அதனால அப்போ பிரச்சனை இருக்கும். ஆனால் ரொம்ப கீழே போச்சுன்னா அவருடைய பதவியே டேஞ்சர் என்று சொல்லலாம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.